few years back வரையும் நானுமே என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா இப்போ சைபர் செக்யூரிட்டின்னு வரும்போது ஒரு கம்ப்ளீட்டாக ஓகே அதுனா ஹேக்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு தாட்ஸ் வந்து இருக்கும். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூடமே சைபர் செக்யூரிட்டின்னு எடுத்தாலே அவங்கலாம் ஹேக்கிங் அந்த விஷயம் மட்டும் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். பட் அதை தாண்டி அதில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது அண்ட் ரோல்ஸ்லாம் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஈவன் சைபர் செக்யூரிட்டி வேறு, சைபர் கிரைம் வேறு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே கிளியரான டெஃபினேஷன்ஸ் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ சைபர் செக்யூரிட்டிங்கிறது கம்ப்ளீட்டாக ஐடி பேஸ்டு ரோல். ஓகே, இட் இஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ வந்து ஒரு அப்ளிகேஷனை, ஒரு நெட்வொர்க்கை, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ஒரு சிஸ்டமை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அதை எந்த அளவுக்கு ஹார்டன் பண்ணி வரப்போகிற டெக்னிக்கல் த்ரெட்ஸ்லேருந்து எப்படி வந்து டிஃபெண்ட் பண்ண முடியுமா, தட் இஸ் சைபர் செக்யூரிட்டி. ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து சைபர் செக்யூரிட்டி நீங்கள் படிக்கிறீங்களா, போலீஸில் ஒர்க் பண்ண போகிறீங்களா, இல்லை லா அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட், டிஃபென்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதனால் சைபர் செக்யூரிட்டி வேறு, சைபர் கிரைம் வேறு. ஸோ இன்வெஸ்டிகேஷன், ஃபாரன்சிக் இது எல்லாமே சைபர் கிரைமில் பண்ணுவாங்க. லைக் அது தனி டிபார்ட்மெண்ட். ஸோ சைபர் செக்யூரிட்டி நம்ம எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்லி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அண்ட் சைபர் செக்யூரிட்டினா இப்போ ரெண்டு சைடு சொல்லுவாங்க இல்லையா, அஃபென்சிவ் சைடு அண்ட் டிஃபென்சிவ் சைடு அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து எந்த சைடில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து ரெண்டு செக்டாருமே ஒர்க் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ சைபர் செக்யூரிட்டிங்கிறப்ப ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் செக்யூரிட்டி, டிஃபென்சிவ் செக்யூரிட்டி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அஃபென்சிவ் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து நம்ம ஒரு ஹேக்கரோட ரோலை வந்து ப்ளே பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெனட்ரேஷன் டெஸ்டிங், ரெட் டீமிங், இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க வந்து சிம்பிளாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஒரு நெட்வொர்க் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா ஒரு ஹேக்கரோட ரோலை ப்ளே பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, நான் போய் அந்த அப்ளிகேஷனை அஃபென்சிவாக ஹேக் பண்ணி அதில் என்னென்ன மாதிரியான செக்யூரிட்டி த்ரெட்ஸ் அண்ட் பக்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணி அதை ரிப்போர்ட் கொடுக்கறது இந்த அஃபென்சிவ் செக்யூரிட்டி பார்ட்டில் வரும். ஸோ அதுதான் பெனட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட டீப்பான ஒரு பார்ட் வந்து ரெட் டீமிங். ஸோ அது எல்லாமே போகும். டிஃபென்சிவ் செக்யூரிட்டின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே போயிட்டு நீங்கள் எதையும் ஹேக் பண்ண மாட்டீங்க. லைக் வரப்போகிற ஹேக்கிங் எப்படி நீங்கள் தடுக்கிறதுக்கு, லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் அனலிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஒரு இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் எப்படி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வரப்போகிற அந்த பேக்கேஜ் எப்படி வந்து ஃபில்டர் பண்ணலாம், லைக் வரப்போகிற அட்டாக்ஸ் எப்படி நீங்கள் வந்து மிட்டிகேட் பண்ணலாம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் செக்யூரிட்டியில் வரும். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்களா சத்யா? என்னென்ன முடிச்சிருந்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் இப்போதைக்கு ஒரு 3 சர்டிஃபிகேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி கவுன்சிலோட ஒரு சர்டிஃபிகேட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா OSCPன்னு சொல்லுவாங்க, அஃபென்சிவ் செக்யூரிட்டி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல். தட் இஸ் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ப்ராக்டிக்கல் ஹேக்கிங் எக்ஸாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா AWS கிளவுட் செக்யூரிட்டியில் AWS சர்டிஃபைட் செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டி, இந்த கிரேட்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஒருத்தர் வந்து பிகினராக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் எந்த சைடு வந்து சூஸ் பண்ணி படிக்கணும்னு தெரியல, லைக் அஃபென்சிவ் ஆர் டிஃபென்சிவ் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? அவங்களுக்கு எந்த சைடு சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்வீங்க? ஸோ கண்டிப்பாக இந்த டொமைன் தான் சூஸ் பண்ணி ஆகணும்னு நான் நிச்சயமாக யாருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ ஒருத்தவங்க சைபர் செக்யூரிட்டி படிக்க வராங்கன்னா நம்ம 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் காலேஜ் இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், நான் சைபர் செக்யூரிட்டி டொமைன்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறவங்க ஒரு கேட்டகரி இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, நான் ஆல்ரெடி வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பட் ஐ லைக் டு ஸ்விட்ச் ஓவர் சைபர் செக்யூரிட்டி. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு என்ன இது பண்ணலாம் அதை நான் சொல்கிறேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அவருக்கு வந்து க்ளவுடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நெட்வொர்க்கிங்கில் இருக்குது, IDS, IPS, ஃபயர்வால், இது கான்ஃபிகரேஷனில் ஒர்க் இருக்குது, நெட்வொர்க் கம்ப்ளீட்டாக ரவுட்டிங் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து சாக் மாதிரி போகலாம். எதுக்காக நான் வந்து சாக் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் சாக் ஜாப்மே சிமிலர். அவங்க அந்த மாதிரி நெட்வொர்க்கிங்கில் ஒர்க் பண்ணுறப்ப க்ளோஸர் டு சாக்லேயே அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. லைக் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, ஒரு டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன், ஒரு டொமைன் கண்ட்ரோலர் அண்ட் ஒரு SIEM, ஓகே, SCPM, இது எல்லாமே அந்த சாக்கோட இதாக இருக்கும். எல்லாமே மேக்ஸிமம் அந்த கான்ஃபிகரேஷன் வரப்போகிற த்ரெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி டிடெக்ட் பண்ண வேண்டிய வேலை தான். அதனால் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் வந்து நிச்சயமாக சாக் அந்த மாதிரி ரோலை ப்ரிஃபர் பண்ணலாம். இதுவே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்சன் இருக்கார், அவர் வந்து ஒரு ப்ரோக்ராமர், ஒரு வெப் டெவலப்பர், ஒரு மொபைல் டெவலப்பர். ஸோ ஹீ லைக் டு ஸ்விட்ச் ஓவர் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக பெனட்ரேஷன் டெஸ்டிங் இது பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பர் இருக்காரு, அவருக்கு ஒரு அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷனோட பில்டுக்கான நாலேஜ் இருக்குது. ஒரு ஸ்க்ராச் டு பாட்டம் ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி பில்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும்னா, அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெனட்ரேஷன் டெஸ்டிங் படிக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன், ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டெவலப்பிங் தெரியும், வெப் ஆர் மொபைல். ஸோ ஒரு டெவலப்பர் அதை எப்படி டெவலப் பண்ணியிருப்பாருங்கிற ஐடியா எனக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நான் டிஃப்ரெண்ட் மெத்தடை வச்சு நான் டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அவங்க ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி தான். பட் ஆனால் இது இருந்தால் இப்படி தான் படிக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கு மேலே அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ எனக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷனை பண்ண ஆசைப்பட்றேன், நான் வந்து ஒரு ஹேக்கரோட ரோலை வந்து ப்ளே பண்ண ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்க
BAPT ரெட் டீமிங், ஸோ ஆஃபென்சிவ் செக்யூரிட்டி மாதிரி போகலாம். அண்ட் ஐ திங்க் மெனி பீப்புள் வில் ஃபேஸ் திஸ் ப்ராப்ளம். இப்போ என்ன ஒரு நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸஸ் வந்து கம்மியாக இருந்தாலுமே, படிக்கிற ரிசோர்ஸஸ் கம்மியாக இருந்தாலுமே வி ஃபீல் லைக் வி டோன்ட் ஹேவ் இனஃப். அண்ட் ஒரு விஷயம் நிறையா இருந்தாலுமே நம்மளுக்கு எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது இல்லையா, நிறைய டவுட்ஸ் வரும், எது கரெக்டாக இருக்கும், எது நல்லா இருக்கும்னு தெரியாது. ஸோ அதுமாதிரி சைபர் செக்யூரிட்டின்னு பார்த்தா there are vast amount of resources இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து இனிஷியல் பீரியடில் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணீங்க படிக்கிறதுக்கு, லைக் வாட் எவர் கோர்ஸ் ஆர் யூடியூப் பிளாக் எதுவாக வேணா இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து என்னென்னலாம் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணீங்க படிக்கிறதுக்கு? ஸோ ஜென்ரலாக வந்து ஆன்லைனில் இருக்க ஓப்பன் சோர்ஸ் தான் மேக்ஸிமம் நான் போனேன். ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் ரொம்ப வேலிடாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு ரைட் அப்ஸோ அந்த ஒரு பிளாக்ஸையோ அந்த ஒரு கோர்ஸை நான் பே பண்ணி வாங்கியிருக்கேன். தவிர ஸ்கோப்புங்கிறது இந்த ஒரு இதை படித்தா தான் ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் ஆக முடியுன்றது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து த்ரெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் நீங்கள் வந்து சாக்லியோ BAPTலையோ எதில் ஒர்க் பண்ணாலுமே த்ரெட் ஹண்டிங் வந்து ஒரு பேஷனாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லைக் வந்து குளோபலாக என்னென்ன மாதிரியான த்ரெட்ஸ் எல்லாமே இருக்குது. லைக் இப்போ ஒரு 1.5 years முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா Log4j வந்துச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய த்ரெட்லாம் இருக்குது. ஆக்டிவாக என்னென்ன மாதிரியான த்ரெட்லாம் இருக்குது, ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட்லாம் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆக்டிவாக இருங்க. ஓகே, அதுதான் முக்கியம் சைபர் செக்யூரிட்டியில். ஈவன் ஐ நோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஒர்க்கிங் இன் அ Big 4 வெரி பிக் கம்பெனிஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஒர்க்கிங் ஆஸ் அ மேனேஜர் ஆக்சுவலி. ஓகே, அவங்களுக்கு டெக்னிக்கலாக ரொம்ப தெரியுமா இல்லை, ஓகே, பட் ஆனால் ஒரு சைபர் செக்யூரிட்டி பிஸ்னஸ் எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு தெரியும். தே ஆர் ஒர்க்கிங் அ மேனேஜர் அண்ட் ஹையர் மேனேஜர்ஸ் அட் ஆல். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் சைபர் செக்யூரிட்டி படிக்கணுங்கிறது முக்கியமான விஷயம். எந்த சோர்ஸ் கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பர்சிஸ்டன்ஸ், அதை ஃபாலோ பண்ணுங்கள். த்ரெட் ஹண்டிங் பண்ணுங்கள். ஓகே, குளோபலாக செக்யூரிட்டி வைஸாக என்னென்ன மாதிரியான அட்டாக்ஸ் எல்லாமே போகுது, என்னென்ன த்ரெட்ஸ் எல்லாமே இருக்கும், அதை அப்டேட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி அப்டேட்டடாக சைபர் செக்யூரிட்டி நியூஸ் பற்றி இது பண்ணோன்னா லைக் portsfigure.net, ஸோ அவங்க கூட நிறைய இந்த மாதிரி த்ரெட்ஸ் எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாமே வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தி ஹேக்கர் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. அண்டு நிறைய சைட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச நேம்ஸ், நான் ரேண்டமாக வந்து செக் பண்ணிட்டு இருக்க சைட்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இந்த மாதிரி சைட்லாம் போனீங்கன்னா அப்டேட்டடாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு BAPT, ஒரு ரெட் டீமர், இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் நீங்கள் சொன்ன மாதிரி ஹேக் த பாக்ஸ், ட்ரை ஹேக் மீலாம் இருக்குது. ஸோ ஒரு பிகினராக வந்து ஒரு கரியராக சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனராக ஒரு ஹேக்கராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ட்ரை ஹேக் மீ ரொம்ப ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் லேர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேர்ல்ட் ஹப்னு ஃபஸ்ட்லாம் இருந்துச்சு, பட் ஆனால் இப்போ அது ரொம்ப பாப்புலராலாம் இல்லை. நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு 5 years முன்னாடி நான் when I started learning 5-7 years before. ஓகே, ஸோ அந்த டைம் அதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நீங்கள் பேசிக் தாண்டி நீங்கள் போகிறீங்க, உங்களால் வந்து ஒரு சினாரியோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ஒரு பிஸ்னஸ் லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னா அந்த டைம் வந்து நீங்கள் ஹேக் த பாக்ஸ் போகலாம். ஏன்னா ஹேக் த பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாட் அ பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஓகே, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பீரியட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹேக் த பாக்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு. அதுலேயும் நிறைய சேலஞ்சஸ் எல்லாமே இருக்குது. லைக் மிஷின் பேஸ்ட் ஹேக்கிங், வெப் பேஸ்ட் ஹேக்கிங், ஃபாரன்சிக் மிஸ்க் எல்லாமே இருக்குது. நான் சொல்கிறது ஜென்ரலாக. ஓகே, ஸோ ட்ரை ஹேக் மீ ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான பிளாட்ஃபார்ம். ஓகே, ஹேக் த பாக்ஸ் வந்து எதுக்குன்னா நீங்கள் பர்டிகுலராக OSCP பேஸ்ட் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ சர்டிஃபிகேட்ஸ்ன்னு வரும்போது நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, நானுமே நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், ஸ்கில்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட் விட அப்படின்னு. பட் அது கரெக்ட் தான். ஆனால் வந்து ஜாப் வைஸ் வரும்போது சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் வியூ வந்து அதில் என்ன, சர்டிஃபிகேட் வந்து ரியலாக ஹெல்ப் பண்ணுமா நீங்கள் ஜாப்னு போகும்போது, இல்லை ஸ்கில்ஸ் தான் வந்து க்ரோ பண்ண பார்க்கணுமா? நீங்கள் சொன்ன ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பாயிண்ட். ஸ்கில்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சர்டிஃபிகேஷன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வந்து ஸ்கில் இல்லாமல் சர்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் ஸ்கில்லுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் சர்டிஃபிகேஷனில் தான் கிடைக்கும். நான் ஒரு ரியல் டைம் பிஸ்னஸ் பற்றி நான் சொல்கிறேன். சைபர் செக்யூரிட்டியில் எதனால் சர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் சைபர் செக்யூரிட்டி மாதிரி ரன் பண்ணுறேன் வச்சுக்கேன். நாட் ரன்னிங் ஸ்டார்ட் அப், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் வந்து இருக்காங்க. நான் என்கிட்ட வந்து ஒரு சின்ன டீம் இருக்குது, ஒரு 10 members டீம் வந்து இருக்குது. நான் வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட ப்ராஜெக்ட் வாங்கி நான் அந்த ப்ராஜெக்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளைண்ட் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னா, ஹவு மெனி சர்டிஃபைட் பர்சன்ஸ் யூ ஹேவ் இன் யுவர் கம்பெனி. ஓகே, ஏன்னா அவன் போயிட்டு ஒவ்வொரு ரிசோர்ஸ்க்குமே இன்டர்வியூ வச்சு இல்லை அவங்களுக்கு நாலேஜ் இருக்கான்னு சொல்லிட்டுலாம் இது பண்ண மாட்டேன். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனினா நான் யாரை வேணால் வந்து ஷோ பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரொஃபைல்லாம் வந்து சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட், இவங்க எல்லாமே நல்லா டெஸ்ட் பண்ணுவாங்கன்ட்டு. பட் அவங்க ஆக்சுவலாக ஸ்கில்டு பர்சனான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறது சர்டிஃபிகேட் மட்டும்தான். ஸோ அதனால தான்
மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து சர்டிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ அவங்க கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து ஷோ பண்ணுறதுக்கு அது வந்து அவங்களுக்கு ஒரு ஹானஸ் மாதிரி அண்ட் கம்பெனியோட வேல்யூமே நிச்சயமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபைட் பர்சன் அப்படின்னா இப்போ வந்து உங்கள் கம்பெனியில் ஒரு இத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ சர்டிஃபைட் பர்சன் இருக்கப்போ கம்பெனியோட வேல்யூ அதிகம். ஓகே, இவ்வளோ சர்டிஃபைட் பர்சன்ஸ் இருக்காங்க, இவ்வளோ எக்ஸ்பர்ட் இருக்காங்க. அதுக்கு சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி கேட்டகரிஸ் எல்லாமே வந்து நிறைய இருக்குது. இப்போ இந்த சர்டிஃபிகேட் முடிச்சா ஓகே இது வந்து பிகினர் லெவல் சர்டிஃபிகேட், இது இன்டர்மீடியட் லெவல், இது ப்ரொஃபஷனல் லெவல். அந்த மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் முடிக்கிறது உங்கள் க்ரோத் அண்ட் உங்கள் கம்பெனி க்ரோத் இதுக்கு வந்து டைரெக்டாக ரிலேட் ஆன ஒன்று. ஸ்கில்ஸ் இன்றைக்குமே உங்களை சேவ் பண்ணுறோம். அதனால் வந்து ஸ்கில் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அதுன்னு கிடையாது. உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் உங்களால் இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும், சர்டிஃபிகேட் இருந்தால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ இப்போ கம்ப்ளீட் பிகினராக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் சொல்வீங்க? ஒரு கம்ப்ளீட் பிகினராக இருக்காரு, சைபர் செக்யூரிட்டியில் ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா சிஹெச் வந்து ஒரு ரொம்பவே நல்ல பிளாட்ஃபார்ம். சிஹெச் இருக்குது, காம்டியாவில் வந்து செக்யூரிட்டி ப்ளஸ் அப்படின்னு சர்டிஃபிகேட், இது எல்லாமே பிகினர் லெவல் சர்டிஃபிகேட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சிஹெச்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன டொமைனுக்கு வேணால் போகலாம். வந்து ஒரு விஏபிடிக்கும் நீங்கள் காமிக்கலாம், சாக்குக்குமே நீங்கள் காமிக்கலாம். ஓகே, ஸோ காமனான ஒரு சர்டிஃபிகேட் காம்டியா ப்ளஸ் சிஹெச் எல்லாமே. ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு பெனட்ரேஷன் டெஸ்டிங் எக்ஸ்பர்ட்டாக போகணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இஜேபிடின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, ஜூனியர் பெனட்ரேஷன் டெஸ்டர். ஸோ அது பண்ணுறீங்களா ஒரு பேசிக்காக ஓகே உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் செக்யூரிட்டி நாலேஜ் தாண்டி ஒரு பெனட்ரேஷன் டெஸ்டிங்கில் ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த இஜேபிடி தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டர், மொபைல் அப்ளிகேஷன் பென் டெஸ்ட், அப்புறம் பெனட்ரேஷன் டெஸ்டர் எக்ஸ்டீம், சிஆர்டிபி, சிஆர்டிஇ, OICP. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து ஒரு சிம்முக்கு செக்யூரிட்டி இன்ஸ்டன்ட் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெக்கஃபேயோடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஸ்ப்ளங்க் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ப்ளங்க் வந்து குளோபலாக ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட். ஓகே, இப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிஹெச் ப்ளஸ் அந்த ஸ்ப்ளங்க்கில் ஏதாவது ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் என்னால் சாக்கில் வந்து இந்த இன்சிடென்ட் ஹேண்டில் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்டில் ஒரு செக்யூரிட்டியை டெப்ளாய் பண்ண முடியும்னு காமிக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ முக்கியமாக சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூவே இருக்குது. ஓகே, ஒரு 10 பீப்புள்ஸ் இருக்காங்க, ஒரு 4 ரெக்குவயர்மெண்ட்ஸ் தான் இருக்குது. அந்த டைமில் வந்து ஈவன் உங்களுக்கு ஸ்கில் இருந்தாலும் சர்டிஃபிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஏன்னா சர்டிஃபிகேஷன் வச்சு தான் அவங்க வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அவங்க ஃபில்டருக்கு எல்லாமே சர்டிஃபிகேஷன்ஸ் தேவைப்படும். சர்டிஃபிகேஷன் பண்ண வேணாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நிச்சயமாக அது கிடையாது. பண்ணுங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் ஹைக் போகணும், ஒரு ப்ரொமோஷன், ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போனால் கண்டிப்பாக சர்டிஃபிகேஷன் தேவைப்படும். ஆனால் இன்ஸ்டியூட்ஸோடைய சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணாதீங்க. அது வந்து கண்டிப்பாக யாருமே வந்து அக்னாலஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஈவன் நானுமே நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன் சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபைல்ஸ்க்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டோட சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கெல்லாம் நிச்சயமாக வேல்யூ கிடையாது. குளோபல் சர்டிஃபிகேட் பண்ணுங்கள். ஒரு குளோபலாக ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது, அவனோட ரெகக்னைஸ்டு சர்டிஃபிகேட் இருக்குது, ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதுக்கு வேல்யூ உண்டு. இன்ஸ்டியூட் சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு வேல்யூ கிடையாது. ஸோ குளோபல் சர்டிஃபிகேட்னா நீங்கள் சொன்ன மாதிரி சிஹெச் அண்ட் OICP அதெல்லாமா? எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ சிஹெச் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. OICPலாம் அஃபென்சிவ் செக்யூரிட்டி. இப்போ ரெட் டீமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்டெஸ்டர் அகாடமின்ட்டு ஒரு இன்ஸ்டியூட். ஸோ அவங்களாம் வந்து குளோபலாக பெரிய ஸோ அதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும். இப்போ நார்மலாக ஒரு இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு நான் வந்து ஒரு கோர்ஸ் படிச்சுன்னா அதுக்கே ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அந்த கோர்ஸ் எனக்கு புரிஞ்சிச்சா புரியலையா, ஈவன் நான் காசு கொடுத்தா கண்டிப்பாக எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. பட் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறது வேறு. ஓகேவா? இப்போ சிஹெச் இந்த மாதிரி இருக்குன்னா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து சர்டிஃபிகேட். OICPனா டெக்னிக்கலாக நீங்கள் வந்து போய் இது பண்ணணும். இப்போ சிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா தியரி அந்த மாதிரி இருக்கும். OICPயில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு மிஷினை உங்ககிட்ட கொடுத்து அந்த சினாரியோவை நீங்கள் எப்படி ஹேக் பண்ணுவீங்க அப்படின்னு காமிக்கிறது OICP பேஸ்டு சர்டிஃபிகேஷன். அதுக்கு இன்னும் வேல்யூ அதிகம். ஸோ இப்போ வந்து இப்போ பிகினராக இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஒரு சின்ன ரோட் மேப் மாதிரி டக்குன்னு சொல்லுங்களேன். எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்போஷராக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் வித் லினக்ஸ். ஓகேவா? எதனால் லினக்ஸ் வந்து நீங்கள் சைபர் செக்யூரிட்டி படிக்கணும்னா இப்போ நான் அது சொல்கிறது வந்து காமனாக. ஓகே, ஸோ வந்து இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலுக்கு அப்படின்னு இல்லாமல் காமனாகவே நீங்கள் சைபர் செக்யூரிட்டி போகிறப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதான் அட்வான்ஸ். ஃபஸ்ட்டு லினக்ஸ். எதனால் லினக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லினக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் சோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைசபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஹேக்கிங் ரிலேட்டடான ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நான் என்னோட விண்டோஸில் ரன் பண்ணணும், மேக்கில் ரன் பண்ணணும் அப்படின்னா பாசிபிள் இருக்குது. பட் ஆனால் வந்து என்னால் டோட்டலாக அதுக்கேற்ற மாதிரி அந்த என்விரான்மெண்ட்டை கஸ்டமைஸ் பண்ண முடியாது. there is some restrictions. பட் லினக்ஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓப்பன் சோர்ஸ். எனக்கேற்ற மாதிரி லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன். நிறைய பேர் ஆத்திரே லினக்ஸ் படித்தா போதும், எதனால் லினக்ஸ் படிக்கணுங்கிறதுக்கு ஏதாவது. ஸோ லினக்ஸை உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். ஒரு பேக்கெட் எப்படி ஃப்ளோ ஆகுது, ஓகே, ஒரு டேட்டா எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு எப்படி போகுது, ஐபினா TCP, UDP, IP version 4, போர்ட் ஃபார்வர்டிங். ஓகே, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே எப்படி இதாகுது, ஒரு மெஷின் இன்னொரு மெஷின் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுது,
இது நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லினக்ஸ், ரெண்டாவது நெட்வொர்க்கிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு வந்து பேசிக்காக இப்போ சைபர் செக்யூரிட்டியில் வந்து இப்போ போகிறோம்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைக் ஃபிஷிங்னா என்ன, ஒரு ஃபிஷிங் அசஸ்மெண்ட் வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அண்டு எஸ் ஓகே, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதாக இந்த பேலோட்ஸ் கிரியேட் பண்ணுறது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேசிக்காக ஸ்கிரிப்ட் எழுதுறது, இப்படி போவாங்க. அண்ட் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்க விஷயம் என்னென்னா ப்ரோக்ராமிங் கண்டிப்பாக படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்றது கிடையாது. ஓகே, ஸோ ப்ரோக்ராமிங் உங்களுக்கு தெரியும்னா அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். 100% உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போகிற ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு சாக் இன்ஜினியர் இல்லை ஒரு பெனட்ரேஷன் டெஸ்டராக கூட நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும்னா இல்லை, தெரிஞ்சிருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். இதுவே நீங்கள் வந்து ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியர் மாதிரி ரோலுக்கு போகணும், ஓகே அட்வான்ஸாக எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப் பண்ணணும், அந்த மாதிரி டைமில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து மாஸ்டர் லெவலில் தெரிஞ்சிருக்கணும். பட் எல்லா ப்ரொஃபைலுக்குமே ப்ரோக்ராமிங்கிறது நெசசரி கிடையாது. இது வந்து ஒரு அட்வான்டேஜ். Thank you so much for joining with me, and thank you so much for spending your valuable time. Thank you, Ashwita. Catch you. So hope you find this video helpful, and as usual like, share and subscribe, and I'll see you in another good content. Bye bye, take care.